கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ராட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்கு. சிவனாண்டிக்கு கார்த்தி தான் ராஜா சேதுபதியோட பேரன்னு எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சிச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. சிவனாண்டியை ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க அவங்க ஃப்ரெண்டு. ஏண்டா என் இடத்துக்குலாம் வரவே மாட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து போகிறாங்க. டேய் நீ சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது இருடா நானே வரேன் அங்கேயே நில்லுன்னொன்னே ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு பிரம்மாண்டமான கார் எடுத்துகிட்டு அப்படியே வராங்க. அவங்களும் கார்த்தியும் ரொம்ப நெருங்கின வந்து நண்பன் போல். இது சிவனாண்டிக்கு வந்து தெரியாது. வாடா என் கம்பெனி என் வீடு எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு முதல்ல வந்து வீட்டுக்கு வந்து சுற்றி காட்டுறாங்க. என்னடா இவ்வளோ பெரிய வீடாக வச்சுருக்க? ஆமாண்டா இது எல்லாம் இன்னொருத்தர் மிகப்பெரிய உதவி பண்ணாருன்னு கார்த்தி பேரை மென்ஷன் பண்ணாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அவரோட உதவினால தான் நான் இந்த இடத்துக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியா அவர் மிகப்பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி சரி உனக்கு உதவி செய்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்காங்களே அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வாடா என் கம்பெனிக்கு போவோன்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான கம்பெனிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சிவனாண்டியை. கார்த்தி ஃபோட்டோ ஏகப்பட்டது இருக்குது அந்த இடத்துல. அப்படியே வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கிறப்ப இவர் தாண்டா என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தியோட ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து சிவனாண்டியோட ஃபோன் கீழே விழுந்துருது. கீழேருந்து ஃபோனை வந்து எடுக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து வேற ஒருத்தர் வந்து ஃபோட்டோ வந்து ஏகப்பட்டது இருக்கிறதுனால அவர் சரியாக வந்து பார்க்கல. ஒவ்வொரு ஃபோட்டோவாக சிவனாண்டி வந்து பார்க்கும்போது கார்த்தியை வந்து பார்த்தோன்னே மெய் சிலிர்த்து போயிட்டாங்க அந்த இடத்துல. என்ன இவனை பார்த்தா சிலம்பம் மாதிரி தானே இருக்கான், இவன் ராஜாவாச்சே, இவன் என்ன கார்த்தின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் புரியலையே. டேய் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருந்தல்ல, உனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் அவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்கன்னு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதுல யாருங்கிற மாதிரி கேட்டோன்னே இவர் தாண்டா அது. இவர் பேர் என்ன ராஜாவாங்கிற மாதிரி கேட்டோன்னே டேய் இவர் பேர் ராஜாலாம் இல்லைடா, இவர் பேர் கார்த்தி, அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனின்னு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இங்கே ₹1 சம்பாரிச்சேன்னு வச்சுக்கிங்க, அவர் ₹1000 சம்பாதிப்பாருன்னா பார்த்துக்கிங்க. என்னது ₹1000? ஆமாண்டா, அவர் கொடுக்கறதுனால தான் நான் ஏதோ கொஞ்சம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போனா அவர் எங்கே இருக்காருங்கிறத மட்டும் யோசிச்சுப்பார். அவர் அது மட்டும் இல்லைடா, அவர் மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதி. தாத்தா பேரை கேட்டாலே அரண்டுருவேன், அவர் ரொம்ப பெரிய ஆள் கார்த்தியை விட அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா பேர் என்ன? ராஜா சேதுபதி. என்னது ராஜா சேதுபதியோட பேரன்தான் கார்த்தி. அது மட்டும் இல்லாமல் ராஜான்னு சொல்லி 2 குடும்பத்தையும் ஒத்துமையாக்கணும் தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானா? நீ கார்த்தியை சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் சொல்லணுன்னே கார்த்தி எப்படி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தார், அவர் இது வரைக்கும் ஜெயிக்காத அவார்டே கிடையாது, அவர் வந்தால் 100 காரில் வந்து வருவார் போவாருன்னு சொல்லி செமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இது எல்லாம் கேட்டோன்னே அப்படியே வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க நம்ம சிவனாண்டி. இவரை பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, இவர் கம்பெனியெல்லாம் எனக்கு கொஞ்சம் காட்டுறியா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கார்த்தியோட கம்பெனிக்கெலாம் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கார்த்தி எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சே ஆகணும், நம்ம எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி முடிவு எடுத்துகிட்டு நம்ம எதுலேயும் களத்தில் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்த்தியோட கம்பெனிக்கு வந்து வராங்க. இதுதான்டா நான் இவர் கம்பெனியோட தாண்டா டைப் வச்சுருக்கேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே சுற்றி காட்டுறாங்க. சார் நீங்கள் என்ன சார், கார்த்தி வந்து வெளியூரில் இருக்கார், பரவாயில்லைங்க சும்மா தான் வந்தோங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க. டேய் இந்த ஃபேக்ட்ரியில் மட்டுமே என்னடா ஆயிரக்கணக்கில் வந்து வேலை பார்க்குறாங்க. டேய் ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஆயிரக்கணக்கில் வேலை பார்க்குறாங்க, 3 ஷிஃப்ட் இருக்குது, அப்போனா கூட்டி கழிச்சுப்பார், இந்த கம்பெனிலேருந்தே கோடிக்கணக்கில் வருவாய் வரும் போல இருக்கே. டேய் இது மாதிரி 100-150 கம்பெனி வச்சுருக்காருடா அப்படின்னு சொல்லும்போது என்னது 100-150 கம்பெனியா? கார்த்திகிட்ட வந்து வாலாட்டினா ரொம்பவே கஷ்டம்தான். அதனால தான் ராஜா சேதுபதி பேரன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜராஜன் வந்து சீக்கிரமாகவே வெளியில் கொண்டு வந்தாரா, எல்லா பிரச்சனையிலேருந்து குடும்பத்தை காப்பாற்றுறான், 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் கும்பாபிஷேகம் வேறு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணி முடிச்சிருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணுங்கிற ஒரே காரணம் மட்டும்தான். இதை மட்டும் சந்திரகலாவுக்கு ஃபோன் அடித்து சொன்னோம், அப்புறம் அவ்வளோதான். அப்புறமேட்டுக்கு அவனை அடித்து துரத்திடுவா சாமுண்டேஸ்வரிங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிடா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, டே ஊருக்கு வந்தால் 2 நாள் தங்குறேன்னு தானே சொன்னேன். ஆமாண்டா 2 நாள் தங்குறேன்னு தான் சொன்னேன், அதை விட இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது. சந்திரா மிகப்பெரிய விஷயத்த வந்து சாதிச்சிட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ வா, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா நீ ரொம்ப சந்தோஷமாயிடுவ, என்ன விஷயம்னு சொல்லுங்கள். இல்லை சந்திரா இந்த விஷயத்த வந்து நேரில் சொல்லும்போது உன் முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை நான் பார்த்தே ஆகணும், ஒரு 6 மணி நேரத்தில் நான் ஊருக்கு வந்துடுவேன்னு சொன்னேன். அப்படியே ஊருக்கு வந்து வெயிட் பண்ணுறாங்க. நைட்டு வந்து 8-8:30 மணி வாக்கில் வந்து அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க சந்திராவும் நம்ம சிவனாண்டியும். எந்த விஷயத்தங்க கண்டுபிடிச்சிங்க, நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம் சந்திரா, ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி சந்திரா கையை பிடிச்சி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ராஜா பேர் என்ன தெரியுமா, உண்மையான பேர் ராஜா யாருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம்ல, அவன் பேர் ராஜா இல்லையா, அவன் பேர் கார்த்தியா, அதுவும் மிகப்பெரிய தொழில் அதிபரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல
அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து காட்டுறாங்க. என்னங்க நீங்க சொல்றத பார்த்தா அவன் சாமுண்டேஸ்வரியோட பல மடங்கு கோடீஸ்வரனா இருப்பான் போல இருக்கே. ஆமாமா, கோடீஸ்வரன்லாம் இல்ல. அவன் மட்டும் தான் கோடீஸ்வரன். அவன் முன்னாடி சாமுண்டேஸ்வரியே வந்து சாதாரண ஒரு ஆளுங்கிற மாரி அந்த இடத்துல சொல்றாங்க. ஓ! அப்படியா? இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுச்சுன்னா என்ன செய்றதுன்னு தெரியல. அவன் இங்கிலீஷ்ல வந்து பிச்சு உதர்றான். எல்லார் கூடயும் வந்து செம்மையா வந்து பழகிக்கிட்டு இருக்கான். எங்க என்ன பண்ணணுங்கிற விஷயம்லாம் தெள்ள தெளிவா தெரியுது. இது எல்லாத்துக்கும் காரணம் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் தானா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதுக்கு மேலேயும் ஒண்ணு இருக்கு. அவன் யார் தெரியுமா? அவன் தான் ராஜா சேதுபதியோட பேரன். என்னது? ராஜா சேதுபதியோட பேரனா? எப்படி இருந்தாலும் இது வீட்ல இருக்கிற 2, 3 பேருக்காவது தெரிஞ்சிருக்கும். அதனால தான் ராஜராஜனும், இவரும் நம்ம மயில்வாகனமும் காப்பாத்துனாங்க நம்ம கார்த்திய. அதுவும் தாலி கட்டுற விஷயமா ஒரு பொண்ண வச்சு கார்த்தி ஏமாத்தலான்னு பார்த்தோம்ல, அந்த சீன் வரைக்கும் நம்ம ராஜராஜனுக்கு சுத்தமா தெரியாம இருந்துச்சு. ஏன்னா, அன்னைக்கு அவர் தானே ஒரு முக்கிய சாட்சியா வந்து சொன்னாப்ல அந்த சபையில. அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் ராஜராஜனும் நம்ம கார்த்தியும் வந்து நெருங்கியிருக்காங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சோனே தன்னோட தங்கச்சி பையன் தான் கார்த்திங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு போல. ஏங்க இந்த ஒரு விஷயம் போதும்ல. ஆமாம்மா, இந்த விஷயம் போதும். நிச்சயம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கயேன் சாமுண்டேஸ்வரி கிட்ட. இன்னிக்கே வந்து கார்த்திய வந்து அடிச்சு தொரத்திறலாம் அப்படின்னு இவங்க எல்லாரும் கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கார்த்தி வந்து எப்புட்றா இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறது? இவ வேற வெளிநாடு போணும்னு சொல்லி ஒத்த கால்ல வந்து நிக்கிறா. சாமுண்டேஸ்வரிக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா, அப்புறம் ரொம்பவே வந்து சோகமாயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ப கார்த்தி. ஒரு பக்கம், சரி சந்திரா, நீ இந்த விஷயத்த போய் சொல்லுமா. நீ சொல்லும்போது அந்த கண்கொள்ளா காட்சிய என்னால பார்க்க முடியலங்கிற வருத்தம் தான். போதும்ல, சூப்பருங்க. இத வச்சு நான் கார்த்திய ஓட ஓட விடப்போறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ப சிவனாண்டியும் சந்திரகலாவும். அப்படியே கார்த்தி முன்னாடி போய் நிற்கிறாங்க. வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கார்த்தி மட்டும் எதார்த்தமாக நிற்கிறாங்க. வாடா வா, மிகப்பெரிய கோடீஸ்வரனே, நீ இன்னைக்கு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் பரவாயில்ல. இத்தனை நாளாக வந்து நான் உன்னை சிலம்போன் டிரைவர்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. எப்படி எப்படி ராஜா சேதுபதியோட குடும்பத்திலேருந்து யாருமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நாங்கள்லாம் யோசிச்சு வச்சுருந்தோமா. ஆனால் நீ பேரனா இருந்து இந்த வீட்டு மாப்பிள்ளையா வேற ஆகியிருக்கியா. இப்பயே நான் அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எத்தனை வாட்டி எனக்கு தோக்கடிச்சிருப்ப. என்னையும் என் புருஷனையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என்கிட்ட சவால் விட்டியடா. இந்த விஷயம்லாம் நான் சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்கிறதும் சொல்லாமல் இருக்கிறதும் நீங்கள் இந்த குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கணும்னு சொன்னீங்கடா. நான் இந்த குடும்பத்தை வந்து பழியே வாங்க முடியாதாங்கிற மாதிரி யோசிச்சிருந்தேன். ஆனால் இப்படி ஒரு பாயிண்ட் வந்து உன் சம்மந்தப்பட்ட விஷயம் எனக்கு தெரியும்னு எனக்கு தெரியாமையே போயிடுச்சு. என் மனசுக்குள்ளே ரெக்க கட்டி பறக்குதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க. கார்த்தி வந்து லேசுப்பட்டவர் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க. என்னது கார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை 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 ராஜா ராஜா அப்படின்னு சொல்லும்போதே, ஓ! எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க நம்ம கார்த்தி. இருப்பினும் வந்து சந்திரகலா எல்லா உண்மையும் சொல்லுவாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். செம பரபரப்பாக கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம்.